வெல்கம் டு டிடிஆரி கிரியேஷன். இன்றைய கிளாஸில் நம்ம எந்த ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜர்தோசி பிரைடு ஸ்டிச். ஓகேங்களா? இது வந்து எப்படின்னா நம்ம எம்போஸ்டு த்ரெட் ஒர்க்கில் வந்து டபுள் கலர் த்ரெட் ஒர்க் பண்ணோம்ல எம்போஸ்டில், அந்த டைப் தான் ஜர்தோசியை வச்சு நம்ம போட போகிறோம். இது வந்து பிரைடல் லுக்கு கொடுக்கும் அப்படின்றதுனால இதை ஜர்தோசி பிரைடு ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2 கோடு போட்டுக்கிறீங்க. இது வந்து எம்போஸ்டு ஒர்க்கு அப்படின்றதுனால நம்ம எம்போஸ்டு ஒர்க்குக்காக உள்ளே வந்து ஸ்ப்ரிங் ஜர்தோசியை வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிறோம். இந்த கோட்டை ஒட்டி ஒரு ஜர்தோசி, இந்த கோட்டை ஒட்டி ஒரு ஜர்தோசியை வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிறீங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பிரைடு ஸ்டிச் எப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் இது கோராவை எடுத்துக்கிட்டேன். லென்த்து ஃபுல்லாக வந்து நீடில் இறங்காது. அப்போ 2 கட் பண்ணிக்கிட்டு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. இது நம்ம உள்ளே வந்து எம்போஸ்டுக்காக கொடுக்கறதுனால சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீடில் எந்த அளவு நுழையுதோ அந்த அளவு எடுத்துக்கிட்டு ஜர்தோசியை கட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? திரும்ப அதே மாதிரி இந்த சைடு எப்போதுமே லாக் பண்ணிவிட்டு கொடுங்க. ஏன்னா கிராஸ் ஆகும், த்ரெட்டும் கிராஸ் ஆகும், ஜர்தோசியும் கிராஸ் விழும். அப்படின்றதுனால லாக் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம பிரைடு ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இந்த பிரைடு ஸ்டிச் கொடுக்கறதுக்கு முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜர்தோசியை வந்து நீங்கள் எந்த லென்த்து வேணுமோ அந்த அளவு வந்து ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. பாருங்கள், இதுமாதிரி சேம் ஈக்குவல் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டபுள் கலரில் கொடுக்குறேன். சரிங்களா? சிங்கிள் கலர்லேயும் கொடுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு டபுள் கலரில் கொடுத்து காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எம்போஸ்டு த்ரெட் ஒர்க்கில் டபுள் கலர் எடுத்து பண்ணணும்ல, அதே சேம் மெத்தடு தான் கொண்டு வந்து இந்த எம்போஸ்டு ஜர்தோசிக்கு முன்னாடி கிராஸ் ஸ்டிச் கொடுத்துக்கிறீங்க. கொடுத்துட்டு ரிட்டன் நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு திரும்ப ரிட்டன் போய் அடுத்த ஜர்தோசியை வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கணும். சரிங்களா? ஜர்தோசியில் வந்து சுருக்கம் வரக்கூடாது. சரிங்களா? கரெக்டாக அதில் வந்து இந்த எம்போஸ்டு ஒர்க்கில் பொருந்தி இருக்கிற மாதிரியே நம்ம கொடுக்கணும். லாக் பண்ணிவிட்டு ரிட்டன் திருப்பிக்கோங்க. த்ரெட்டை லாக் பண்ணாமல் அப்படியே திருப்பாதீங்க. ஜர்தோசிக்கு மேலே அந்த த்ரெட் ஒர்க்கு வந்துருச்சு அப்படின்னா அதை கீழே எடுத்து விட்டுக்கோங்க. இதை வருங்க, உங்களுக்கு எல்லாம் போடும்போது கரெக்டாகிடும். அடுத்தடுத்து போடும்போது உங்களுக்கு கரெக்டாகிடும். ஒரு 4 லைன் மேலே, ஒரு 4 லைன் கீழே, ஒரு 4 லைன்
நம்ம அதில் வந்துட்டு எம்போஸ்டு த்ரெட் ஒர்க்கில் அப்படி தானே கொடுத்துருப்போம், டபுள் கலர் த்ரெட் ஒர்க்கு. அதே சேம் தான் பீடு ஒர்க்லேயுமே பார்த்துருப்பீங்க. இந்த சேம் மெத்தடு தான் ஜர்தோசி பிரைட் ஸ்டிச்சு. இப்போ ஒரு 4 லைன் முடிச்சிட்டேன். ரிட்டன் வந்து கீழே வந்து எம்போஸ்டு ஒர்க் கொடுக்க போகிறேன். அதுக்கு இது மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபஸ்ட்லேருந்து திரும்ப இந்த சைடு அடுத்த கலர் பொறுமையாக நீடிலேருந்து த்ரெட்டில் கீழே இறக்கி விடணும். சரிங்களா? இப்போ இந்த கோல்டுக்கு மேலே நமக்கு ஸ்டிச்சிங் வரணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். த்ரெட்டு வந்து உங்களுக்கு உள்ளே மறைஞ்சிரும் ஜர்தோசியில். அப்படின்றதுனால அழகாக உள்ளே எந்த அளவு ஸ்டிச்சிங் கொடுக்க முடியுமோ கொடுத்து கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. ஸ்ப்ரிங்கு வந்து நம்ம இழுத்தோன்னா ஸ்ப்ரிங்கு லூஸ் ஆகும். இந்த பாருங்கள், அது மாதிரி வராதபடி பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போடணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்ப்ரிங்கை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கட் பண்ணுறேன். அடுத்து நம்ம கோல்டன் கலர் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த தூரத்தில் மறைஞ்சிடும். அப்படின்றதுனால நீங்கள் அளவு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, கொடுத்துக்கலாம். இதுலேயே அதே மாதிரி 4 லைன். திரும்ப அதே மாதிரியே ரிட்டன் நம்ம இந்த சைடு போனோம். லாக் பண்ணிவிட்டு திருப்புங்க. சரிங்களா? உங்களுக்கு கண்டினியூஸாக வரணுன்றதுனால நம்ம அந்த கோல்டன் கலர் ஜர்தோசி இந்த ஆரம்பித்த இடத்துல இருந்தே அடுத்த லைன் வரணும் கரெக்டாக. மொதல் 2 லைன் போடும்போது நமக்கு கரெக்டாக இருக்காது. ஒரு 3-4 லைன் முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த எம்போஸ்டு ஒர்க்கும் நல்லா தெரியும், பிரைடு ஸ்டிச்சும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். லென்த்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எம்போஸ்டு இன்னும் நல்லா எம்போஸ்டாக தெரியும். சரிங்களா? அதில் 4 லைன் முடிஞ்சிருச்சு. அடுத்து ரெட் கலரில் இதே சேம் மெத்தடு தான் ஃபுல்லாகவே. சரிங்களா? எப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சு தானே? இதில் ஒரு 4 லைன் போட்டு காமிக்கிறேன்.
கிராஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கிட்டையே கூட நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப கிராஸ் கொடுக்காம ஜர்தோசியில் இந்த கிராஸ் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்காம கொஞ்சம் இந்த அளவு போட்டாலுமே உங்களுக்கு எம்போஸ்டு இன்னும் நல்லாவே தெரியும். எம்போஸ்டு அதிகமாக தேவையில்லைன்னா லென்த் அதிகமாக கொடுத்துக்கோங்க. அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ எப்படி போடணுன்றது பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ நான் போட்டிருக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன், நல்லா புரியும். இதில் வந்து லென்த்து ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன் பாருங்கள். லென்த்து கம்மியாக போட்டிருக்கேன். டபுள் கலர் கொடுத்துருக்கேன்னா ஜர்தோசி கோல்டன் கலர் கீழே ஆரம்பித்து அடுத்து ப்ளூ, கோல்டன் ப்ளூ போட்டிருக்கேன். இதையே டிசைனில் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் வந்து இது வந்து எப்படி எடுத்துக்கிட்டேன்னா ஹேருக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? பின்னல் டைப்புக்காக முதல்ல மேலே இருக்கிற முடி வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே வருன்றதுனால இதை முதல்ல ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த சைடுமா ப்ரைடு ஸ்டிச் கொடுத்துருக்கேன். எப்படின்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இதை கொடுத்து லாஸ்ட்டாக முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த பீடு ஒர்க்கு கொடுத்துருக்கேன். இடையில கொடுக்கல, ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி ஜர்தோசி ப்ரைடு ஸ்டிச் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அதில் ஒரு பீடு கொடுக்கலாமே அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். இதே மாதிரியே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.